அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் தற்போது தனது சமூக ஊடகத்தின் மூலமாக ஒரு அறிக்கை, கட்சி சார்பாக ஒரு அறிக்கை என்பது பொதுச் செயலாளர் ஆனந்த் பேரில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநில மாநாட்டினுடைய கழக கொள்கைகள், கொள்கை எதிரி, அரசியல் எதிரி, தேர்தல் நிலைப்பாடு குறித்து கழகத்தினுடைய தலைவர் ஏற்கனவே விளக்கம் அளித்திருக்கக்கூடிய சூழலில் அதிமுகவுடன் கூட்டணி என்று தொடர்ச்சியாக வரக்கூடிய செய்திகளில் உண்மை இல்லை என்பதை விளக்கும் வகையில இந்த அறிக்கை என்பது தற்போது கட்சியினுடைய சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த அறிக்கையில மிக தெளிவாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழக வெற்றி கழகம் சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பலத்துடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து வியூகங்களையும் வகுத்து தேர்தலை சந்திக்க தயாராகி வருகிறது என்றும், இந்த சூழலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றத்திற்கான முதன்மை சக்தியாக ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஏகோபித்த வரவேற்பையும் ஆதரவையும் பெற்று மக்கள் மத்தியில் தமிழக வெற்றி கழகம் அடைந்து வரும் எழுச்சியை மறைமாற்றம் செய்யும் உள்நோக்கத்தோடு அடிப்படை ஆதாரமற்ற தகவல்களை கொண்டு அஇஅதிமுக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி என்று தொடர்புபடுத்தி பிரதான தமிழ்நாட்டில் ஒன்று உண்மைக்கு முற்றிலும் புறமான தகவலை கொண்டு நேற்று தலைப்புச் செய்தி வெளியிட்டது என்றும், இந்த செய்தி முற்றிலும் தவறானது.